தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நண்பிகள் அனைவருக்கும் என் வணக்கம். ஹாய் நண்பர்களே, என்னங்க படம் பற்றி சொன்னீங்க, ஃபோன் பண்ணீங்க. படம் ரிலீஸ் டேட் ரொம்ப தள்ளி போயிடுச்சுன்னு சொன்னீங்க. அடுத்த வாரம் சொன்னீங்க, என்ன ஆச்சு? ஆக்சுவலாக கேஸ் என்றைக்கும் இதுதான் வந்துச்சு. ஸோ அதாவது ஜனவரி 9 வேர்ல்டு ரிலீஸ் ஆகக்கூடிய படம் சென்சார் சர்டிஃபிகேட் காரணமாக படத்தை தள்ளி வைக்க போகிறாங்க. ஸோ ரீசன் பார்த்தீங்கன்னா நிறையா சொல்லிட்டு போகலாம். ஆனால் 10:30 தான் கேஸ் 9 வருது. 9 கேஸ் வருது. ஸோ ஃபஸ்ட் அட்டனே சொன்னாங்க, சொல்லி அடுத்த செகண்டே 9 மாற்றிட்டாங்க. ஸோ இப்படி மாற்றினால 9 காலையில் சொல்ல சொன்னாங்களா. ஸோ 9 காலையில் தான் 10:30 மணிக்கு மேலே தான் கேஸ் வருது. இப்போ நிறையா கடலில் பார்த்தீங்கன்னா 7 மணி ஒரு டைமில் மாறுது. 7 மணி 10 மணி 7 மணி அப்புறம் 6 அந்த மாதிரி 4 மணிக்கெலாம் கேட்குற படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ அப்படி இருக்கும்போது சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்காத இருக்கும்போது படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. 10:30 மணிக்கு மேலே தான் உங்களுக்கு தீர்ப்பு போட்டி இயற்கை வருது. ஸோ வந்துச்சுன்னா முடிக்கிறதுக்கு ஒரு 12:30 ஒரு நாள் எப்படி ஆகிருக்கும் ஆயிரும். ஸோ அப்படி இருக்கனால கண்டிப்பாக ஜனவரி 9 படம் ரிலீஸ் ஆகாதுங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். இது தளபதி ஃபேன்ஸாக சொல்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. கடைசி படம் நான் அப்புறம் தான் கட்சி படத்தை இது பண்ணான்னு தெரியல. பட் இதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா நிறைய பாலிட்டிக்ஸ் இஷ்யூஸ்னு சொல்கிறாங்க. பட் இது எந்தளவுக்கு நம்ம சில சீன்ஸு கட் பண்ணிட்டுன்னு சொல்கிறாங்க. ஆமாம், ஒரு 20 ஆக்சுவலாக 5 சீன் மட்டும் பார்த்தீங்கன்னா போன 7க்கு மேற்பட்ட சீன் சொல்லியிருந்தேன். இப்போ 10க்கு மேற்பட்ட சீன்ஸ் இருக்காமல் நம்ம தளபதியோடைய கரியர்லேயே இந்த மாதிரி ஒரு 5 சீனே கிடையாதாம்மா. இந்த மாதிரி ஒரு 10 5 சீன் பயங்கரமாக 5 சீன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி யாரும் இதுவரை சொல்லப்படலை. இந்த மாதிரி தளபதி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா தளபதியோட கரியர்லேயே 68 படம் வச்சிருக்காரா. அந்த 68 படத்துலேயுமே 69 படத்தில் அவர் கடைசி படமாக ஜனநாயகம் படத்தில் தான் அவர் டெலா எழுதியிருக்காங்க. இப்போ நான் போனவே சொன்னேன், ரீமேக் கிடையாது. அதுலேருந்து இருக்கப்பட்ட ஒரு சீன்ஸ், அதாவது அவங்க இன்ஸ்பைர் பண்ணிக்கிறாங்க. ஒரு ஃபியூ சீன்ஸை மட்டும்தான் ரீமேக்குங்கிற அடிப்படையில் அதுக்கு ஒரு கோடி ஒரு 5 கோடி நினைக்கிறேன் தெரிஞ்சு. அந்த 5 கோடி ரூபாய்க்குள்ள அந்த படத்தை வாங்கி ரீமேக் ரைட்ஸை வாங்கி சும்மா 4 சீன்ஸ் உள்ள ஆட் பண்ணுறது. ரீமேக் ஃபுல்லாக கிடையாது. நிறைய பேர் ரீமேக் சொல்லி தெரிஞ்சுதான் எல்லாரும் ஆக்சுவலாக இந்த ஃபஸ்ட்டு பார்க்க எனக்கு தோணுச்சு, சரி ஃபுல்லாமே ட்ரைலர் ரொம்ப இருந்துச்சுன்னா ஒழுங்காக பார்த்தீங்கன்னா பாலிட்டிக்ஸ் டேலாக்ஸ் இருக்குது. அப்புறம் அந்த ஹியூமன்ஸை சேவை பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் சீன்ஸில் ஒரு மாதிரி அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் இல்லை. மொத்தம் 27 கட்ஸ் பண்ணிக்கலாமா. 27 கட்டு ப்ளஸ் மியூட் சீன்ஸ்லாம் எப்படி சொல்கிறான். பட் இது தளபதி முன்னாடியே ஆடியன்ஸ் சொல்லி படத்துக்கு நிறைய பிரச்சனை வரும்னு சொன்னார். ஆமாம் தான் கேவின் பிரச்சனை நிறைய பிரச்சனை வரும். நீங்கள் உங்களை ஓகேவான்னு கேட்டாங்க. அப்புறம் அவரே ஓகே சொல்லிட்டாரு. ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா நம்ம தளபதி படம்னாலே பிரச்சனை தான் இருக்குது. ஆரம்பத்தில் காவல் ஆரம்பிச்சுக்கங்க. காவலில் ஆரம்பிச்சு இப்போ ஜனநாயகம் இருக்குது. காவலில் பார்த்தீங்கன்னா என்ன வந்துருக்குது, அதில் லா ஆர்டர் இஷ்யூ சொல்லி சொன்னாங்க. அடுத்து துப்பாக்கியில் ப்ரொடக்ட் இஷ்யூ, அதில் அப்புறம் முஸ்லீம்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு அந்த இஷ்யூஸில் போயிட்டு இருந்துச்சு. அடுத்து தலைவாலை பொலிட்டிக்கல் இஷ்யூ டைம் 20 வச்சதுனால அதில் ஒரு இஷ்யூ ஆகி போயிட்டு இருந்துச்சு. அது ரொம்ப தலைவாக தான் இப்போ இருக்கிறது. ரொம்ப பயங்கரமான சொல்கிறது. அது ரொம்ப அந்த படம் பேசும்போது சொல்கிறாங்க அந்த மாதிரி வச்சுக்கலாம். அது கத்தி தண்ணி பிரச்சனை காரணமாக, இன்னொன்று ஸ்ரீலங்கா இஷ்யூஸ் காரணமாக அந்த படத்தை கொஞ்சம் பிரச்சனை இஷ்யூ போயிட்டு என்ன பண்ணுறது தான் பிரச்சனை இருக்கும். அது புலியில் என்ன ஃபைனான்ஷியல் பிரச்சனை, டிஸ்ட்ரிபியூட்டர் சரியாக பணம் கொடுக்கல, பணம் சரியாக சேரல அப்படின்னு அந்த ஒரு பிரச்சனை. அடுத்து மெர்சலில் பார்த்தீங்கன்னா மெர்சலில் படம் 4 தாரிக்கு வச்சுக்கலாம். இன்றைக்கி தான் கொடுக்குறாங்க, சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அதாவது அனிமல்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோங்கிறதுக்குனால ரெஜிஸ்டர் இஷ்யூவையும் அதுக்கப்புறம் ஜிஎஸ்டியும் அவங்க சரியாக ப்ராப்பராக அவங்க பண்ணலை அப்படின்னால அவங்க படத்தை தள்ளி வைக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சென்சார் சர்டிஃபிகேட் டிலே பண்ணாங்க சென்சார் சர்டிஃபிகேட்டுக்கு. இப்போ அதுக்கப்புறம் சர்க்கார் சொல்ல தேவையில்லை. 2 இஷ்யூ. ஒன்று அதிமுக பயன்படுத்துகிற மாதிரி விஷயம் வந்துச்சு. ஸோ அதுவும் பாலிடிக் இஷ்யூ தான் வந்துச்சு. பட் அது அவங்க சும்மா இதுக்காக பண்ணாங்க. பட் அது சம்திங் போயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் என்ன பிரச்சனை தான். ஸோ கோவிட் டைமில் ரிலீஸ் ஆகிடுச்சு இல்லையா, அது 50% சொன்னாங்க. 50% கொடுக்குறேன், ரொம்ப இதெல்லாம் படம் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அது ஒரு பிரச்சனை. இன்னொரு பிரச்சனை வாரிசு என்ன பிரச்சனைனா, வாரிசில் இந்த மாதிரி கிளாஸில் டேரக்ட் ரொம்ப கம்மியாக தரலாம் இது பண்ணாங்க நிறைய கிளாஸ் பண்ணாங்க. அடுத்து லியோ
இல்லை லிமிட்டட் ஷோ தான் போகணும், அதிகமாக ஷோ போகணும் இல்லை, அது ஒரு பிரச்சனை. அங்கேயும் மனசாட்சி இது அதுக்கெல்லாம் தான் அப்படி பண்ணீங்க. கடைசி படம் தானேயா, இதுக்காக என்னையா நடிகை இந்த ஒரு சென்சார் சர்டிஃபிகேட் வராத காரணமாக தான் படம் ரொம்ப தயவு வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மீட்டில் தான் அவங்க ஏதோ அவங்க இழிவுபட்ட மாதிரி காட்சி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது 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 தெரியல என்ன காரணம் தெரியல. இன்னொன்று பார்த்தீங்கன்னா மதத்தை ரொம்ப பண்ணுற மாதிரி சொன்னோம்னா தளபதியை மாற்றி பேசுவார். ஏன்னா அவர் கொள்கை என்னது, அவர் மதசாமி கிடையாது எல்லாருமே அப்படிங்கும்போது என்ன அது தெரியல, அது என்னன்னு தெரியல. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் டீம்ஸ் யூஸ் பண்ணி வேலை பண்ணாங்க. பட் எம்ஜிஆர் வந்து எல்லாத்துக்கும் பொருள் அவர் ஈரோடு போட்டு சொல்லியிருக்காரு இல்லையா, எம்ஜிஆர் வந்து யாரும் யூஸ் பண்ணாங்க. பட் என்ன காரணம் தெரியல, அது எதுக்காக படத்தை பண்ணுறாங்கன்னு தெரியல. என்ன அந்த சீன்ஸில் இருக்குமான்னு தெரியல, என்ன தெரியல. நிறைய விஷயங்கள் இருக்குது. ரொம்ப வருத்தமாக இருக்குது. நான் இந்த வீடியோ இன்னைக்கு போகலான்னு நினச்சேன். ஆனால் டிக்கெட் வாங்கிட்டு ஃப்ரான்ஸில் எப்படி அவங்க ரொம்ப பாவம் தான். பட் அந்த ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க, ரீஃபண்ட் என்ன பண்ணிடுவாங்கன்னு வேறு சொல்லலை. ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தளபதி ஃபேன்ஸாக நான் சொல்கிறேன், அவர் கடைசி படத்தை அவ்வளோதான் தள்ளி என்ன அது ரொம்ப நெருங்க கஷ்டமாக தான் இருந்துச்சு. கடைசி படம் என்ஜாய் பண்ணிட்டோம் அப்படின்னு. இது ரொம்ப டிஸப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு, ரொம்ப தொலையாகிடுச்சு சொல்லலாம். ஓகே, இப்போ இருந்தாலும் ஜனவரி மட்டும் படம் ரிலீஸாக தெரிஞ்சிருச்சு. ஏன்னா கோர்ட் ஏறி 10:30 தான் காலையில் வருது. ஸோ அப்படி இருக்கும்போது படம் ரிலீஸ் ஆகிறது சான்ஸ் இல்லை. இதோட போஸ்ட் பான் டேட் பார்த்தீங்க அப்படின்னா அநேகமாக வந்து இந்த வீக்கில் இருக்க சான்ஸ் இல்லை. ஜனவரி 10 ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கான்னு தெரியல. ஏன்னா பார்ட்டி படம் வருது, எந்த படம் இருந்தாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது தான். ஆனால் என்ன பண்ணாங்க தெரியல. ஏன்னா பார்ட்டி படத்தை வந்து பார்க்கணுக்காக பண்ணுறாங்களா என்ன ரீசன் எனக்கு புரியல. நிறையா கேள்விகள் இருக்குது, மைண்ட் ஏகப்பட்ட கேள்வி வருது. அதுக்கு முன்னாடி பதிலாம் கிடைக்காது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா படம் வந்து அடுத்த வாரம் ஜனவரி 13 இல்லை 14, 15 இந்த 3 டேட்டில் ரிலீஸ் ஆகிடும். அதான் பொங்கல் வந்து வேறு நம்பர் தான். ஜனவரி 15 வருது. ஸோ 1, 13, 14, 15 இந்த 3 ரிலீஸ் பண்ணிடுவாங்க. செவ்வாய் நாள் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து தளபதிக்கும் புதுசு இல்லை. ஏன்னா அது ஏகப்பட்ட பிரச்சனைகள் தளபதி பண்ணால் பிரச்சனை வராது, அது பிரச்சனை இல்லை தான். பட் இருந்தாலும் லாஸ்ட் மூவி எதிர்பார்ப்போடு காத்துட்ருக்கோம். நிறையா சீன்ஸை கட் பண்ணிடுறாங்க அப்படின்னா அதில் ஒரு விஷயம் இருக்குது. நம்ம நிச்சயமத்தை சாதாரணமாக இடம் கொடுப்போம். அவர் கேசரிக்கு தான் நினச்சிட்டு இருந்தோம். அவர் கேசரிக்கு இல்லை, பிரியாணி வச்சுருக்காரு. அவர் கேசரி எடுத்தாரு, அதுக்கு பதிலாக உள்ள பாலிடிக்ஸ் ஆட் பண்ணி எல்லாம் பக்கா பண்ணிட்டாங்க. தெரிஞ்ச ஒருத்தவங்க ஒரு சோர்ஸ் பார்த்தாங்க. கடைசியில் ஒரு சீன் வருங்க, அது அந்த சீன் அது இருக்கு, தெரியல. ட்ரெய்லரில் இருக்குது, படம் பார்த்தா தான் தெரியும். ஆனால் நிறையா பேர் வந்து படம் பார்த்தா நம்ம வெளிநாட்டில் தான் பெரிய ப்ரீமியர் சொல்லுவாங்கல்ல, முக்கியமானவங்களாம் பார்ப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க பார்த்து சொல்லாமல் விஜயோட கெரியரில் இந்த மாதிரி படம் பார்த்தது இல்லை. இதுக்கப்புறம் விஜய்க்கு இந்த மாதிரி கதை விஜய் சினிமாக்கே இந்த மாதிரி கதை கிடைக்காது சொல்லிக்கிறாங்க. இனிமேல் இந்த மாதிரி கதையை கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க. இருக்கும்போது படம் பார்த்துக்க. ஸோ அந்த ஒரு ஏதோ ஒரு சிவத்து சும்மா பேசிடுது நாட்டில். நமக்கு சொல்கிறக்கு ஒன்றும் தேவையில்லை, என்னமோ பண்ணிட்டுப்பாங்க. எப்படி 2026 ஜெயிக்க போகிறது தமிழக வெற்றிக்கலாம்னா அதுதான் அப்போலாம் தான். ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்கன்னா இப்போ எதுவும் பிரச்சனை தளபதிக்கு பிரச்சனை உள்ளவங்க பேரில் இவங்களே பிரச்சனை சமாளிக்கிறாங்க. தளபதிக்கு பிரச்சனை உள்ளவங்க பேரில் நம்ம கிட்ட பேர் வந்து அவங்க யோசனை பண்ணிடுறாங்க. அதுதான் பிரச்சனை. இது பார்க்கலாம். இதுக்கு தான் அறிவிப்பு நான் இப்போ யூஸ் பண்ணான்னு தெரியல. நிறைய வெளிநாட்டில் ரஷ்யா, ஃப்ரான்ஸு இந்த மாதிரி நிறைய இடத்துல அதான் தெரிவிச்சிட்டாங்க. கோர்ஸ் தான் அறிவிச்சிட்டாங்க. கோர்ஸை வச்சு இந்த மாதிரி பார்த்து தள்ளி போகிறோம். அதான் இந்த லைன் வந்து ஒரு 2 ஸ்டெப் பேக் இருக்குது. ஃபைனல் போர்டு இருக்குது அப்படிங்கிற இங்கிலீஷில் போட்டுருந்தாங்க. பார்த்தேன், நல்லா பார்க்க ரொம்ப கேட்கலாம் இருந்துச்சு. பட் என்னன்னா எல்லாம் ஓகே, படம் இப்படி ஆகிடும், அது எந்த மாற்றம் எடுத்தும் கிடையாது. என்ன தான் டீம்ஸை கட் பண்ணாலும் இப்படி பார்த்து ஃபுல் சினிமே இப்போ போட்டுருவாங்க. போட்டிக்கு வருது இல்லை, ரீசாக போடுமா இப்படியாவது மின்சாரம் போட்டுருவாங்க. நிறைய அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன ஒரு கொஞ்சம் வருது அப்படின்னா 9 சாமி படம் தள்ளி புரிஞ்சுதான் அந்த வருத்தம் இருக்குது. பார்த்துக்கலாம். விரைவில் அது குறித்த அறிவிப்பு தேதிய படத்தோட தயாரிப்பாளர் கேவின் பிடிச்சி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் தைரியமாக இருக்கணும். ஏன்னா அவர் தைரியமாக இருப்பார். ஏன்னா அவரே தெரியும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்னு சில பேர் சொல்லிட்டார்ல. ஸோ அதனால் வந்து இதுக்கு முன்னாடி பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். நாளைக்கு கேஸ் எதுவும் சொல்ல மாட்டார். மாறி போய் 9 வந்துருக்குது. 9 காலையில் 10 மணிக்கு கேஸ் வருது. அதுக்கு அறிவு பார்த்து நான் அவங்களுக்கு 9 நைட்டு தான் சனிக்கிழமை வீடியோ போட்டு உங்களுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
ஸோ மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். வணக்கம்.